ஆனந்தம் எங்கே அப்படிங்கிறத நம்ம போன மாதத்தோட கடைசி தலைப்பாக பார்த்தோம். அதோடைய கடைசி பாகமாக பேராகிராஃபாக பெரிவா சொல்லின்னு இருக்கிறது, மாயையை எப்படி உடைப்பது என்றால் ஆசைகளை அடக்குவதான் வழி. இப்போ மாயங்கிறது போனால் தான் பிரம்மங்கிறது தெரியுங்கிறது தான் நம்ம முதல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். மாயங்கிறது போனால் தான் பிரம்மங்கிறது தெரியும். ஆன்சர் தெரிகிறது, அதோடைய ஸ்டெப்பு தான் தெரிய மாட்டேங்கிறது. இல்லை ஸ்டெப்பும் தெரிகிறது, ஆனால் அது உள்ள நம்மளால் அதை தாண்டி போக தான் நமக்கு முடிய மாட்டேங்கிறது. அதுதான் நம்மளுடைய சிரமம். அப்போ மாயை உடைப்பது என்றால் ஆசைகளை அடக்குவது தான் வழி. மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் மனத்தை அடக்கிவிட வேண்டும். மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது. மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறார். மனசை அடக்கிட்டே என்ன ஒன்று உடனே கோமா ஸ்டேஜில் வந்துட்டேன்னு ஆகிடுமான்னு? அப்படியாகாது. இந்த இடத்துல போன தடவை கொஞ்சம் வேகமாக போயிட்டதுனால ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு விட்டதுனால இது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுன்னு இப்போ எடுக்கணும்னு தோணும். பெரிவாளுடைய பூர்வாசிரமத்தில், மகா பெரிவாளுடைய பூர்வாசிரமத்தில் ஒரு நிகழ்வு நடந்ததை ஒரு சின்ன கதையாக எழுதியிருக்கா. அதை பெரியவாலே சொல்லி ராகணபதி எழுதினது. நம்ம சொல்கிறதா இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். மற்றவா சொன்ன விஷயத்தை நாம் எடுத்து பிரசங்கிக்கிறது இல்லைங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பெரியவா பால்யத்தில் இருக்கிறச்சல விழுப்புரத்தில் ஒரு நாள் சாயங்காலம் பெரியவா அதை விளையாடின்னு இருக்கிறச்சல சின்ன பையனாக விளையாடின்னு இருக்கார். சுவாமிநாதனாக, பெரியவாளாக இல்லை, சுவாமிநாதன் விளையாடின்னு இருக்கார். அப்போது ஒரு இன்சிடெண்ட்டை அவர் பார்க்குறார். அது ஒரு காரணமாக இருந்தது. இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் நடந்தது, அது ஒரு காரணமாக இருந்தது. இந்த ரெண்டு காரணத்தை வச்சு இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, விளையாடின்னு இருக்கிறச்சல ஒரு ஸ்வானம், ஒரு நாயானது அங்கே ஒரு சொம்புக்குள்ளே, ஒரு மண் சொம்புக்குள்ளே வாயை விட்டுடுத்து எடுக்க முடியாமல் தவிக்கிறது. அதை பெரியவா பார்த்து ரொம்ப கருணையோடு பார்க்குறார். அடாடா, கிட்ட போனால் கடிச்சிடும், ஆனால் அது சொம்புக்குள்ளே விட்டுடுத்து அது எடுத்து விட முடியல, அது தவிக்கிறது. சொம்புக்குள்ளேருந்து அந்த வாய் வெளியில் வரவே இல்லையா. இதை ஒன்று பார்த்து வச்சுன்னு இருந்திருக்கார். பின்னாடி ஒரு நாள் இவரை விளையாடின்னு இருக்கிற சில ஒருத்தன் உன் கழுத்தில் இருக்கிற சங்கிலி கருப்பாக இருக்குது, கொடு, நான் நல்லா வெளுப்பு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டானா. கைட்டி கொடுத்துட்டார். ஆற்றுக்கு போனவுடனே அம்மா கேட்டால் எங்கே சங்கிலியை காணோன்னு கேட்டப்போ, இல்லை ஒருத்தன் யாரோ வந்தால் அழுக்காக இருக்குன்னு சொன்னால், தொடச்சி தரேன்னு சொன்னால் கொடுத்துட்டேன்னு சொன்னாரா. சுச்சோ, இப்படி பண்ணிட்டியா, அது மோசம் பண்ணிட்டா, உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா. யார்? மகாலட்சுமி அம்மா. அப்போது இவ சுவாமிநாதன் அந்த குழந்தை கேட்குறா, ஏம்மா ஏமாத்துறதுன்னா என்ன, அப்படிலாம் கூட பண்ணுவாளா? இல்லைடா, அவளுக்கு அது மேலே, அந்த திரவியத்து மேலே ஒரு ஆசை இருக்கும் அவளுக்கு, அதை அடையணும்னு அவளுடைய எண்ணம். ஆனால் அதுவே அவள்தான் இல்லாதனால அவளோடதாக இருந்தால் அடைஞ்சிருவா, அது அவளோடது இல்லையே. அப்போது அது மேலே ஆசைப்படக்கூடாது. அதுக்கு மீறி ஆசை வரும்பொழுது அது மேலே ஒரு மோகம் ஒன்று ஏற்படுறது. அப்போ எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதான ஒரு வெறி ஏற்படுறது. இப்போ எப்படியாவது அடையணும் வரும்பொழுது அதுக்கான தப்பு காரியங்களை பண்ணுறோம். எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறது ஒரு தப்பு காரியம் பண்ணினா தான் அடைய முடியும். நமக்கு கிடைச்சது தான் நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்கு அதுலேயே பற்றுதல் வேண்டான்னு சொல்கிறச்சேல எண்ணூத்தருடைய திரவியத்தில். அப்போது எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறதுனால அதனை உங்ககிட்ட கேட்டு வாங்கின்னு போயிட்டான், பொய் சொல்லி வாங்கின்னு போயிட்டான். அது மேலே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லும்போது அம்மாட்ட கேட்குறேன். அன்றைக்கி கூட பார்த்தேன், ஒரு சொம்புக்குள்ளே ஒரு நாய் தலையை விட்டுடுத்து, அதால் எடுக்கவே முடியல அப்படின்னும்போது அந்த ஜீவனும் அப்படி தான். அது மண் பாத்திரத்துக்குள்ளே ஒரு தின்பண்டம் இருக்குது, அந்த தின்பண்டத்தை சாப்பிட்ணுங்கிறதுனால தலையை விட்டுடுத்து, தின்பண்டத்து மேலே உள்ள ஆசையில் தலையை விட்டுடுத்து, தின்பண்டம் சாப்பிட்டு முடிச்சுடுத்து தலையை வெளியெடுக்க முடியல, வாயை வெளியெடுக்க முடியல. அது ஆசையினால் வந்துடுறா கண்ணா அப்படின்னு சொல்ல. ஏம்மா இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னா,
நான் இப்பயே சொல்கிறேன் கேளு, நீ ஆசையை விட்டுடு. இந்த மாற்று குழந்தைக்கு ஆசையை விட்டுருன்னு சொல்லுவோம்மா? என்ன ஒன்றுத்தையும் ஆசை இல்லாமல் இருக்கான், 2 கண்ணனா இருக்கான், கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒன்றுத்தையும் ஆசைப்பட மாட்டேங்கிறான், பட்டாசு வந்தால் வெடிக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் இல்லாமல் சித்த பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அந்த அம்மா சொன்ன, நீ ஆசையை விட்டுடு, வாழ்க்கையில் நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சு விடலான்னா. எப்பேற்பட்ட தர்மோபதேசம் அம்மா சொன்னது. அவர் குரு யாருன்னு கேட்டார் அந்த கணபதி. அப்போது இவர் சொல்கிறார் இந்த விஷயத்தை. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட இப்படி இருந்தது அப்படின்னு. அன்னைக்கு ஆசையை விட்டுட்டேன் நான் அப்படின்னாலாம் பெரியவா. எப்போ? ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ ஆசையை விட்டுட்டா நம்ம எல்லாத்துலேருந்தையும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறதான ஒரு சத்தியத்தை அன்றைக்கி எடுத்துட்டா பெரிய சங்கல்பமாக எடுத்துன்னு இருக்கா. அதே இங்கே எழுதுகிறா, மாயையை எப்படி உடைப்பது என்றால் ஆசையை அடக்குவது வழி. மாயைங்கிறது வர்றதுனால தான் அது மேலே ஒரு பற்றுதல் நமக்கு ஏற்படுறது. அந்த மாயையில் தான் நமக்கு ஒரு பற்றுதல், நமக்கு ஒரு தோற்றமானது ஏற்படுறது. அதை போய் அடையணுங்கிறது தோன்றது. ஒரு விஷயத்தை அடையணும்னு தோன்றதுனால தானே நம்ம அதுக்கிட்ட போகிறோம். அது மேலே இருக்கக்கூடியதான ஆசை எடுத்துட்டோம்னாக்கா அதில் இருக்கக்கூடியதான சம்பந்தம் போயிடும். சம்பந்தம்தான் மாயா. ஒரு விஷயத்து மேலே இருக்கக்கூடிய சம்பந்தம்தான் மாயா, தனியாக ஒன்றும் இல்லை. நமக்கும் 800 வஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடை உண்டாக்குறது மாயா, அந்த சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை எடுத்துட்டா ரெண்டும் ஒன்றா போயிடும். விரோத சம்பந்தம் எடுத்துட்டா ரெண்டும் ஒரே சம்பந்தமாயிடும். அதில் மாயை. இப்போ மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் மனத்தை அடக்கிவிட வேண்டும். மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜனம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது. மாறாக மனத்தை அடக்கிவிட்டால் இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை என்றதான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும். பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திருப்பினால் இன்னொன்றில் அதிக நீர் பெருகுவது போல் ஒரு அங்கத்தில் ஊனம் இருப்பது இன்னொன்றத்தில் தீட்சண்யத்தை, அதாவது அதோடைய பவரை இன்னும் அதிகப்படுத்தி காட்டுறது, தீட்சண்யத்தை தருகிறது. ஆத்மசக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் எல்லா இந்திரியங்களையும், எல்லா காய்வாய்களையும், தன் ஜலம் 4 பக்கமாக போகிறது, எல்லாத்தையும் அடைக்கிட்டால் ஒரு பக்கம் வேகமாக போகும். அப்போ எல்லா இந்திரியங்கள் எல்லாத்துலேயும் மனசு 4 விதமாக சிதறதோ இல்லையோ, இந்த சிதறக்கூடியதான இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒரு நிலைப்படுத்தி ஒன்றா அடக்கிட்டோம்னா அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடியிருக்கும். மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம், லோகத்துக்கு உபகாரமாக இருக்கலாம். ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகளின் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம். ரிஷிகள்லாம் அப்படி தானே இருந்தால் இந்திரியங்களில் இருக்க மாட்டாவாள்ல. மனசை தன்வசப்படுத்திடுவாளே தவிர மனசோடைய வசத்துக்கு நாம் போக மாட்டோம். மனசை தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வரணும். எல்லாம் எப்போ பாரு மனசாட்சி சொல்கிறபடி கேட்குறேன், மனசாட்சி சொல்கிறபடி கேட்குறேங்கிறான். அது பின்னாடி ஒருத்தர் எழுதியிருக்கார். என்ன மனசாட்சி எதுன்னு 4-5 மாதம் ஆகும்னு நினைக்கிறது வர்றது, இதே வாழ்க்கையில் தான் வருது. என்ன மனசாட்சி சொல்கிறது? அதுவே சாட்சி சொல்ல வந்திருக்குது. சாட்சி சொல்கிறத போய் ஜட்ஜ் ஆக்கலாமான்னு கேட்டிருக்கா பெரியவா. அதில் மனசு சாட்சி சொல்கிறது. சாட்சி சொல்கிறவட ஜட்ஜ் ஆகினா அந்த கேஸ் எந்த மாதிரி இருக்கும்? அவனுக்கு சாதகமாக தான் சாட்சி சொல்லுவோம், நியாயத்துக்கு சாதகமாகவா சாட்சி சொல்ல போகிறான்? அப்போ மனசு இவனை சந்தோஷப்படுத்துவதற்காக இவனால் இந்திரியங்களை கொண்டு இவனுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது தான் மனசாட்சி. இப்போ மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்குறோம். மனசாட்சியே இல்லையா, அதையும் நம்ம தான் கேட்குறோம். அப்போ எப்போ வருதுன்னா முதல்ல வேதம் சொல்லணும். வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லலை அப்படின்னா சாஸ்திரம் சொல்லணும். சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும்னா புராணம் சொல்லணும். புராணத்துலேயும் அந்த விஷயம் பேசப்படல. ஒரு சப்ஜெக்டை பற்றி வேதம் பேசலை, சரி. ஒரு சப்ஜெக்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுருக்கோம், அதை வேதம் பேசலை, சரி. வேறு யார் பேசுகிறதுன்னா நெக்ஸ்ட்டு யாருன்னா சாஸ்திரம் ஸ்மிருதிகள்லாம் சொல்லணும். ஸ்மிருதிகளில் பேசியிருக்கானா? பேசவே இல்லை, சரி விட்டுடு. அடுத்து வேறு யாராவது முன்னாடி இதை பற்றி நடந்து காமிச்சு அது புராணம் ஏதாவது சொல்கிறதான்னு பார்க்கணும். இப்போ புராணத்துலேயும் அதை பற்றி எந்த புராணத்துலேயும் சொல்லலையா? சரி, சிஷ்டர்கள் யாராவது நடந்துட்டுருக்காளா? சிஷ்டாச்சாரம் ரிஷிகள் யாராவது இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பிரவேசிச்சிருக்கா? வலது காலம் முதல்ல வச்சு நடக்கணுமா, இடது காலம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
உடனே இங்கே வலது கால் இடது கால் எதுன்னு கேட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு இதை எதில் சொல்லியிருக்குன்னு தீர்மானம் பண்ணும்பொழுது யாரும் சொல்லலை. சரிப்பா ரிஷிகள் என்ன பண்ணான்னா தெரியல, உங்கள் ஆற்றுல உள்ள பெரியவாள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா தெரியல. சரி அப்போ என்ன பண்ணுற, மனசுக்கு இப்போது எது ஹிதமாக கொடுக்கும்னு நினைக்க, வலது கால் எடுத்து வச்சா கீழே விழுவியா, இடது கால் வச்சியா விழுவியா, எதை வச்சா விழமாட்டேன் தீர்மானம் பண்ணிக்கோ. இப்போ நீ விழாமல் போகணும், எது பண்ணானா இல்லை இந்த கால் தான் கொஞ்சம் பலம் சௌரியமாக இருக்குது, இதை தூக்கினா இந்த பக்கம் கீழே விழமாட்டேன், அதனால் இந்த கால் தூக்கி. அப்போ தான் மனசாட்சிக்கு வேலை. எடுத்த உடனே தீர்மானம் பண்ணக்கூடாது நான் எந்த காலை தூக்கி வைக்கணும்னு. இந்த மனசாட்சிங்கிறது கடைசியில் எதுலேயுமே சொல்லப்படாத ஒரு சமயத்தில், அப்போது எது நியாயமாக இருக்குமோ, எது மற்றவர்களுக்கு அது கூட மற்றவர்களுக்கு அஹிதமாக இருக்கக்கூடாது, மற்றவாளுக்கு விரோதத்தை கொடுக்கும்படியா சிரமத்தை கொடுக்கும்படியா இல்லாததான ஒரு காரியம், அந்த காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்கு மனசாட்சி தேவையாக இருக்குது. இப்போ ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகளின் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம். சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் இல்லையா? ரிஷிகள்லாம் அப்படி தானே இருந்தா. இங்கே இருக்கக்கூடிய சப்தம் மட்டும் அவளுக்கு இல்லையே, இதெல்லாத்தையும் விலைக்கு அவள் இந்திரியத்தை மூணு கண்ணை மூணு டக்குன்னு திரும்பினான்னா அவளுக்கு எந்த லோகத்தில் போகணும்னு தோணுதோ அந்த லோகத்தில் போய் நிற்பா. அவள் மனோவேகத்தில் அங்கே போயிடுவா. அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சப்தங்களெல்லாம் அவளால் கிரகிக்க முடிஞ்சது. அதனால தான் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் கிரகித்து வேதமாக கொடுக்க முடிஞ்சது அவளுக்கு. நம் காதுக்கு கேட்காத சப்தங்களை ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள். எப்படி ஆசையை அடக்குவது, எப்படி மனத்தை நிறுத்துவது, ஆசையும் அடக்கணும் மனசையும் ஒரே நிலைமையில் நிறுத்தணும், எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள். என்ன பண்ணுறது, அந்த வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும், நான் ஒன்றும் தனியாக சொல்லலப்பா அப்படின்ட்டார். எப்படி ஆசை அடக்கிறது சுவாமி, எப்படி மனசை அடக்கிறது சுவாமி, எப்படி ஆனந்தத்தை அடைகிறது சுவாமி, தலையாடிச்சுட்டே இருக்கார். கடைசியில் என்னன்னா எல்லாம் வேதம் சொல்கிறபடி கேளுங்க, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ பண்ணுங்க, சந்தியாவந்தனாதி கர்மாக்களை ஒழுங்காக பண்ணுங்க. வேதம் முதல்ல சொல்லும்போதே சந்தியாவந்தனம் பிராத ஸ்நானத்தை தான் முதல்ல கர்மாவது தான் சொல்கிறது, அதிலேருந்து ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும், முடிவில் பேரானந்தம் அடையலாம். இதற்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராகன்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த டாபிக் அழகாக முடித்து அதுக்கு அடுத்தது எதிர்கொண்டு அழைப்பான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.